போன் எடு. என் மெசேஜ் எல்லாம் நீ பாக்குறேன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா போன் எடுத்துரு. டக்கெட்ட பார்த்தா யா உள்ளதான் இருக்கான். சாம போதையா இருக்கான். அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். போய் பாரு. ஏய் டக்கெட் உள்ள இருக்கானா? முதல்ல அவன் யாருன்னு சொல்லியா? ஏய் யாராவது டக்கெட்ட பாத்தீங்க? இல்ல பாங்க. ஏய் ஏய் நீ டக்கெட்ட பாத்த? பா ஏய் நீ யாரை தேடிட்டு இருக்க? டக்கெட் எங்க இருக்கான்? லிடன் ரூம்ல இருக்கான். போ. ஏய் பதிலுக்கு என்னடா பிரச்சனை? டக்கெட் ஒழுங்கா கதவு தர. என்ன வெறுப்பேத்தாத. கொஞ்சம் விட்டுருந்தா நான் போலீஸ் கூப்பிட்டுருப்பேன். டக்கெட் நீ கதவு திறக்கல கதவு உடைச்சிட்டு வந்துருவேன். என்னடா பண்ற? எங்க அம்மாக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆகும்டா. என் கதவை உடைக்கிறான். டக்கெட் பாத்தல அவங்க இங்க வந்துட்டாங்க. சரி வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நீ நிறைய பேரை காயப்படுத்தும்னு அப்பா சொன்னாரு. அப்பா இறந்து போயிட்டாரா? ஆமா நீ அவன் இல்லையே. உளராம வரியா? ஏய் என்ன பண்றீங்க? போன் எல்லாம் தூக்கி அப்படி ஓரம் போடுங்க. போனை எடுத்து வைக்கல உடைச்சு போட்டுருவேன். எல்லாரும் இங்க இருந்து வெளியில போயிடுங்க. அம்மா என்ன பண்றீங்க? நல்லா இருக்குல்ல? அங்க பாருங்க என்ன பண்றாங்க. I love you செல்லம். அம்மா love you. கையெடு. கையெடுங்கறல்ல. நான் போய் எடு. ஓகேவா? சாரி. இல்ல பரவாயில்ல. கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுச்சு. உன் ஆண்டி உன்கிட்ட பேசணுமா? சரி நான் போய் பாக்குறேன். நான் அவங்க பேரை இன்னும் என் போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். பேசாம நான் அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். இனிமே எதுவும் முடியாது. என்னாலயும் முடியாது. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிச்சிருக்கியா? அப்பாவோட ஒர்க் பண்ண போறியா? கோல்டு எதுவும் பிடிச்சிருக்கா? என்னது? உனக்கு கோல்டா இருக்கான்னு கேட்டேன். ஏன் அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி போச்சு உனக்கு? என்னது? இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு கேட்டேன். பரவாயில்ல. ஹே ஹேமியா என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா? இப்போ வா. டேய் எங்க போன? போன் பேசிட்டு இருந்தேன். என் சிஸ்டர் என்ன பிக்கப் பண்ண வந்துட்டு இருக்கா. என்ன பிக்கப் பண்ண அம்மா வரேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அவங்க எங்க இருக்காங்களோ? அலெக்ஸா அது? ஆமா இவனோட ஸ்னாப்ப பாரு, ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. பாக்குறதுக்கு என் அம்மா மாதிரியே இருக்கான். எல்விஷ் மாதிரி இல்லாம எல்விஷா? அதான் ஃபேண்டசி எல்வ்ஸ். டேய் போடா. அவன் என் சிகரெட்டை திருடிட்டான்னு நினைக்கிறேன். நீயும் ஸ்மோக் பண்றியா? இல்ல நான் இதை விக்கிறேன். அவனுக்கே 2 வித்திருக்கேன். அவன் ரொம்ப மோசமானவன். அவனோட வீட்டுக்கு என்ன வர சொல்லியிருக்கான். ஆனா உனக்கு அவனை பிடிக்காதே. இத பிடிச்சா உடனே கேன்சர் வருமா என்ன? எனக்கு தெரியல. ஆனா ஸ்மோக் பண்ணாத. அத சொல்றதுக்கு நீ யாரா? இந்தா
இல்ல வேண்டாம், எனக்கு ஸ்மெல் பிடிக்காது. பயந்தாங்கோலின்னு சொல்றா. எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு வேணும். ஏய், தூக்கி போடு. ஏய், என்ன போடுங்க? என்னடா பண்ற? ராயலி சிகரெட் எல்லாம் பிடிக்கிறீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. புழுகுறான், பாதி பாக்கெட் காலி பண்ணிட்டான். லிஃப்ட் வேணுமா உனக்கு? இல்ல, என்னோட அம்மா வந்துட்டு இருக்காங்க. தேங்க்ஸ். சரி, ஒருவேளை அவங்க வரலன்னா ரயிலி கால் பண்ணு. ஓ, கண்டிப்பா தேங்க்ஸ். கேன்சரை நல்லா என்ஜாய் பண்ணு. சேம் டு யூ. பைடா பயந்தாங்கோலி. நீ கார்ல ஏறு. ஓகே ஓகே. ஓகே. அட கடவுளே, என்ன இப்படியா இருக்கு? இப்ப என்ன பண்றது? டாக்டருக்கு கால் பண்ணட்டுமா? ஒரு பிரயோஜனமும் இல்ல. அங்க பாரு. ஆனா அதுக்குன்னு எப்படி விட்டு போக முடியும்? அது எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு பாரு. ஓகே. நம்ம இந்த மாதிரி விட்டுட்டு போக கூடாது. வேற ஏதாவது கார் வரும்ல? நீ அது கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இப்படி பண்ணாதன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். ஆனா எனக்கு இப்படி பண்ணதான் பிடிச்சிருக்கு. ஏன்டா நான் சொன்னது ஒண்ணு கேட்கவே இல்லையா? நல்லா கேட்டுச்சு. இரு, அம்மா கிட்டயும் சொல்லிட்டு வரேன். வேண்டாம், போகாத. கையோட கூட்டு வரேன். அவனை பிக்கப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். சரி சரி விடு. கமான் குக்கி. ஐயோ, நாத்தம் அடிக்கிற. எனக்கே மூச்சு முட்டுது. சாவ கிடந்த கேங்குருவை பார்த்தேன். எங்க? ரோடுக்கு அந்த பக்கத்துல. அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. ஆர்எஸ்பிசியை கால் பண்ண வேண்டியதானே? பண்ணி என்ன பிரயோஜனம்? எப்படியும் அது செத்துரும். அதை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். என் கால்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணல, ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒன்னும் கால்ஸ் இக்னோர் எல்லாம் பண்ணல. கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஆமா ஆமா, என்ன இக்னோர் பண்றதுல பிஸியா இருந்த. நோ ஜேட், வேண்டாம் வேண்டாம், போன் எடுக்காத. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்ன கன்சல்ட் பண்ணாம நீ எடுக்கற? சொன்னா கேளு. என்ன விடு. யாரது? மியாவா? நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். யா, ஓகே. ஓகே, பை. பை பை டேனியல். பை. சரி, நான் உனக்கு கன்சல்ட் பண்றேன். குரூப் சாட் பாத்தியா? நான் உன்னை இன்வைட் பண்ணனே, அதுவா? ஹேலிவுட் தானே அது? திரும்பவும் இன்னைக்கு பண்றாங்க. நோ உண்மையா? இது உண்மையான இல்ல, பாக்கணும். இன்னைக்கு ஒரு வாட்டி நைட் போலாம். வேண்டாம், என்னால முடியாது. அம்மா இருந்து 2 வருஷம் ஆகுது. இது இன்னியோடவா? ஆமா. அத பத்தி மறக்கணும்னு நினைக்கிறேன். அதனால டேனியல் வந்து இங்க என்ன கவனிச்சானா நானும் சந்தோஷப்படுவேன். நிறுத்துறியா? இதுக்கு மேலயும் உனக்கு கொஞ்சம் மாட்டான். முதல்ல அவன் ஏன் பாய் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் தான் உனக்கு 3 எல்லாம். வருஷத்துக்கு முன்னாடி வெறும் கையை தான் புடிச்சிட்டு இருந்தீங்க. அதை வச்சு ஓவரா பேசாத. ஜெய்ட், இன்னைக்கு அம்மாவோட நினைவு நாள். ப்ளீஸ்
அப்ப டேனியலும் வரலாம்ல? வரட்டும், வந்தா அவன் என்ன கொஞ்சணும். ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறியா? ஐயோ, அவ்வளவு நேரம் நான் என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணு. போய் ஐயோ, அந்த அழுக்கு மட்டும் யார் குளிப்பாட்டுறது? சரி சரி, நான் போய் ரயிலிய பாத்துக்கிறேன். அவனாவது ஆனா என் தயவு பேச்ச செஞ்சு கேட்பான். அவன்கிட்ட என்கிட்ட பேசுற மாதிரி பேசி தொலையாத. அவனும் கத்துக்கணும்லப்பா, சின்ன பையன் கத்துக்க வேண்டாமா? அவனுக்கு தெரியும் போ. பாய், லவ் யூ. ஹாய் ரயிலி. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. நான் போய் எதிர்பார்க்கறேன் பாரு. ஹெல்ப் வேணுமா? ஐ எம் சாரி, வேலை ரொம்ப இருந்ததுனால உங்க அம்மாவோட திங்ஸ் என்னால எடுத்துட்டு வர முடியல. இல்ல பரவாயில்ல. அப்பா எப்படி இருக்காரு? ஓ, வா வா வா, நீ என்கிட்ட எல்லாமே சொல்லலாம். அவர் கூட இருக்கவே வெறுப்பா இருக்கு. ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காரு. நானும் மோசமா தான் இருக்கேன். என்னையும் ஃபிக்ஸ் பண்றீங்களா? நீ ஒன்னும் அப்படிலாம் இல்ல மியா. ஓ, கோல்டு வந்துருச்சா? இது வெறும் கோல்டு தானே, சீக்கிரம் சரியாயிடும். தேங்க்யூ. ராயலி, அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறியா? எடுத்து வச்சியா? வச்சிட்டேம்மா, வரேன். ஓகே. சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டு. அம்மா, தூங்க போறீங்களா? ஏன் வெளியே போகணுமா? ஏன் என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க? சந்தேகமாவே பாக்குறீங்க. ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணாதான் நீ இந்த மாதிரி வந்து கேப்ப. டேனியல பாக்க போறியா? நீங்க சந்தேகப்படுறதால ஒண்ணு சொல்றேன், அவன் கிறிஸ்டின் எதுவுமே பண்ண மாட்டான். இருந்தாலும் அவன் பையன் தானே. அப்போ நீ அவனை பார்க்க தான் அந்த போறியா? மாதிரிலாம் எதுவும் பண்ணலம்மா. அப்ப சரி. குட் நைட். போகும்போது கதவை மூடிட்டு போ. நம்ம எங்கேயாவது போறோமா? பாய். வாய மூட்டு வரையும் வாய மூடனா எப்படி பேசுறது? ரொம்ப ஓவரா பேசாத. ஏய், நான் ஒண்ணும் பண்ணலையே. இங்க என்னடா பண்ற? அவதான் என்ன வர சொன்னா. நோன்னு சொல்ல முடியல. நீ எங்களோட வராத. சரி, அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்கேன். எதை என்ன கூட்டு போலனா? வந்து தொலை. ஹே, இத கொஞ்சம் பாரு. அது ஃபேக்கா தான் இருக்கும். அப்படி தெரியலையே. இது உன் ட்ரிக்கோட 1000th ட்ரிக். இது எப்படி ஃபேக் பண்ண முடியும்? அவங்க ஏன் இப்படி பண்ணணும்? அவங்க ஏன் இப்படி பண்ணணுமா? அவங்களுக்கு அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவங்கள பத்தியே பேசணும்னு அவங்களுக்கு பேராசை. உன்னோட போன் டேட்டா கெடுத்ததுக்கு சாரி. இந்த மணிப்பெல்லாம் ஏத்துக்க முடியாது. அடுத்த மாசத்துக்குள்ளே வயித்து தள்ளிட்டு வந்து நிப்ப பாரு. நானா? அவனுக்கு கிஸ் கூட பண்ண மாட்டேங்கிறான். என்ன 3 மாசமா ஒன்னா சுத்துறீங்க, கிஸ் கூட பண்ணலையா? நானே ஜெசியை கிஸ் பண்ணிருக்கேன். கழுத வாய் வச்சிருப்பாளே அவளா? கழுதைக்கெல்லாம் முத்தம் கொடுக்க கூடாதுப்பா. 1 hour லேட்டா வந்திருக்கா, பிரமாதம். என் அம்மா தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஓ, கூடவே பேபி சிட்டிங் கூட்டிட்டு வந்துட்டியா? பிரமாதம். தான் அப்பவே வராதுன்னு சொன்னேன். இவளுமா? ஓ, வாட்ஸ் அப்? சும்மாதான் இருக்கும். கூல். வீடு நல்லா இருக்கு. ஜோஷ், சரி. எப்படி இருக்கம்மா? ஹோய், நீ ஓகேவா? யா ஓகே தான். ஆனா வினோதமா இருக்கு. வினோதமாலாம் ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. ஏன் அப்படிதான்? அப்படி இன்னொரு வாட்டி பண்ண பார்க்கலாம். பண்ணி Hey boys and girls, நான் வந்துட்டேன். ஏமியா? Hey, போது நிப்பாட்றியா? hey. டேனியா. பாத்துட்டியா?
ஆஹா எக்ஸ் பாய் ரூபாகா இங்க நான் மட்டும் தான் தனியா இருக்கேன், ரொம்ப தனியா இருக்கேன். இவளையும் கூட்டிட்டு வந்த. என்ன பண்ண ஒட்டிக்கிட்டே வந்துட்டா. It's okay, பரவாயில்ல விட. ஒரு வகையில இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ட்ரிங்க் வேணுமா உனக்கு? நான் அதை பண்ண மாட்டேன். அவங்க விட்டுருவாங்களா என்ன? இல்ல நான் வாய்ப்பே அதை இல்ல. பண்ண மாட்டேன். எப்படி இருக்க? எதுக்கு அவளை கூட Hey, கூட்டிட்டு எப்படி வந்த? இருக்க மேன்? நல்லா இருக்கேன். நீ? Yeah, good thanks. நீ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கு வரியா? ஆமா, இங்க யாரும் எனக்கு தெரியாது. சீக்கிரமே தெரிஞ்சுப்ப விடு. அப்ப சரி. அவளுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? எனக்கு பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. உனக்கும் அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஓ, உன் ஆள்கிட்ட அவ வழிஞ்சிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹேலி. அப்படியே சொல்லி ஏமாந்துக்கா. என்ன? ஓகே, ஆரம்பிப்போமா? இன்னொரு ஃபேக் வீடியோ பண்ணுவோமா? இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பையனுக்கும் ஏத்தி விட்டுருவோமா? அவனை இதுக்குள்ள இழுக்காதீங்க. கமோன் ஜெட், யோசிச்சு பாரு. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. சரி விடு. ஓஹோ, அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறேன். இல்ல இல்ல, அதுக்கப்புறம் நீதான் எப்போ ஆரம்பிக்கிற? ஏன்னா இது என்னோட வீடு. இது என்னோட கை. டெக்கெட் அதை எனக்கு கொடுத்தான். நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா? இத பண்றதுக்கு வாலண்டியரா யாருன்னா வரீங்களா? நான் வரேன். நீ வரியா? உண்மையாவா? யா. அப்படியா? உட்காருமியா. தைரியமா ரெடி ஆயிட்டா? கட்டி போடு. எஸ் சார். கையை தூக்கு. நல்லா இருக்கே. ஆமா, என்ன கேம் இது? நீ கண்டுக்காத விடு. ஹேலி எல்லாத்தையும் ஏமாத்துவா. ஓகே, எல்லாரும் டைம் பாருங்க. நமக்கு 90 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் டைம் இருக்கு. அது வரைக்கும் இவ தாக்கு பிடிக்கிறாளான்னு பாப்போம். ஏன் 90 செகண்ட்ஸ்ல என்ன ஆகும்? அவங்க இருக்க விரும்புவாங்க. அவங்க இருக்கும்போது நீ இறந்துட்டினா உன்னை மொத்தமா எடுத்துப்பாங்க. கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் உன்கிட்ட சொன்னேன். பாத்து. கொஞ்சம் பொறுத்துக்க. இது ரொம்ப டைட்டா இருக்கும். கேண்டில்ஸ். டோர் ஓபன் பண்ணா கேண்டல கொளுத்தி வைக்கணும். க்ளோஸ் பண்றதுக்கு இதை ப்ளோ பண்ணணும். ஏய், அவங்க ஸ்டார்ட் பண்ண ரெடி ஓகே ஆயிட்டாங்க. மியா. ஆரம்பிக்கலாமா? எனக்கு கொஞ்சம் வழி விடு. அது மேல உன் கைய வை. அப்படி இல்ல, அத பொடி. இப்ப அது கிட்ட டாக் டு மீன்னு சொல்லு. Talk to me. யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு டைம் ஒருத்தர் வருவாங்க. மியா, நிறுத்து. நோ, நீ சரியா பண்ணல. நான் அக்செப்ட் பண்றேன், வான்னு சொல்லணும். இல்ல, என்னால மியா, முடியாது. கொஞ்சம் வாயை மூடுறியா? நான் சத்தியமா சொல்றேன், ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. ஓகே, நான் ப்ரூவ் பண்றேன். அப்படி போடு, பண்ணு, ப்ரூவ் பண்ணு, சொல்லி பாரு. சொல்லு 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 சொல்லு. ஓகே ஓகே, டாக் டு மீ. ஏய், கையை விட்டுறாத மியா, கையை விட்டுறாத. நீ இந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் திரும்பாத. அத ஃபேஸ் பண்ண. இங்க பாரு, முடியல. அத சொல்லு. நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லு. கமான் சொல்லு. நான் உன்னை ஏத்துக்கிறேன். ஹேய்
ஹலோ ஹலோ. இது நல்லா இருக்குமா? அதோ அவன் அங்க இருக்கான். அவனுக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு. ஏய், அவ என்ன பண்றா? என்ன? ஓ ஷிட், ஒண்ணும் இல்லப்பா. உனக்கு பின்னாடிதான் இப்பவும் நிக்கிறான். உன்னை அவன் தொண்டா வெட்டிடுவான் தம்பி. உன்னை வெட்டிடுவான். 83 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஜோஷ் ஆரம்பி. உன்னை அவன் வெட்டிடுவான். Alright, போதும். உன்னை அவன் நிப்பாட்டு. வெட்டிடுவான். உன்னை அவன் வெட்டிடுவான். உன்னை அவன் வெட்டிடுவான். ஓடு 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 ஓடு. டைம் அதிகமா போயிட்டு இருக்கு. அவ கிட்ட இருந்து அதை எடு. ஓடு ஓடு அந்த பொண்ணு ஓடு 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 ஹே ஹே, நீ ஓகேவா? கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு. அது பாடு பயங்கரமா இருந்துச்சு. இது வரைக்கும் வந்ததுல இந்த பெஸ்ட். சூப்பரா இருந்தது. ஜேட், நீ என்ன தூங்கல? இங்க வந்து படுத்த பின்னிடுவேன். உன்கிட்ட நான் அதை கேட்கவே இல்லையே. அதுக்கு தானே இங்க வந்த. இல்ல, எனக்கு போர் அடிக்குது. இங்க பாரு, நீ ஒண்ணு சின்ன பையன் இல்ல, சரியா? குட் நைட். கதவை மூடிட்டு போறியா? கதவை மூடுடா. எருமை. ஹே, என்னாச்சு? நான் இங்க இருக்கலாமா? இது உன் வீடு தானே? அங்க வீட்ல ரொம்ப பயந்துட்டியோ? கொஞ்சம். உனக்கு கெட்ட கனவெல்லாம் வரப்போகுது ராய்லி. அதெல்லாம் எனக்கு எதுவும் வராது. எனக்கு வருமே. எது மாதிரி? எனக்கு திரும்ப திரும்ப ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கு. அதாவது
நான் கண்ணாடியில பார்க்கும்போது என் ரிஃப்ளெக்ஷன் அதுல தெரியாது. நான் இல்லாத மாதிரியே இருக்கும். அந்த கையை பிடிச்சப்போ உனக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி தோணுச்சு. என்னை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்கவும் உணரவும் முடிஞ்சது. ஆனா நான் ஒரு பேசஞ்சரா தானே இருந்தேன். இருந்தாலும் பயங்கரமா இருந்துச்சு. ம். உங்க அம்மா எப்படி இருந்தாங்க? உனக்கு தெரியும்ல. கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அவங்க தெரியாம தூக்க மாத்திரைய அதிகமா போட்டுட்டாங்க. என்னோட அப்பா அப்ப கவுச்சில படுத்துட்டு இருந்தாரு. காலையில எந்திரிக்கும் போது கதவு திறக்க முடியல. ம். ஏன்? ஏன்னா உள்ள கதவு கிட்ட தான் அம்மா இருந்தாங்க. அவங்க கதவை கீறி கீறி நெகத்துல எல்லாம் மரத்தூள் இருந்துச்சு. யாரையாவது உதவி கூப்பிட பார்த்தாங்க, ஆனா முடியல. அதுக்கப்புறம் நீ டிப்ரெஷன்ல இருந்ததா ஜேட் சொன்னா. தனிமையில இருந்தல, அதனாலதான். நீ அப்படிலாம் ஃபீல் பண்ணாதானே ஏன்னா நானும் ஜேடும் உனக்காக இருக்கும். தெரியும். ஆனா இதுக்கு மேல நான் தனியா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இல்ல. வெயிட், ஓ மை காட். இங்க பாரு எப்படி இருக்கு. அது என்ன பண்ணிட்டு இருக்கு? அம்மா மில்லியன் பவுண்ட்ஸ் இவர் ஜெயிச்சிட்டாரு. எஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். யா, கம் ஆன். எனக்கு நைட் நீ ஃப்ரீயா? ஏன் நீ ட்ரை பண்ண போறியா? டேனியல் தான் கேட்டான். எனக்கு என்ன லாபம் இருக்கு? என் கம்பெனி நான் இருந்தா உனக்கு பொழுதுபோக்கா இருக்கும். ஜோஷோட வீட பாழாக்குனதுனால இனிமே அவன் சேர்க்க மாட்டான். அப்ப ஏன் வீட்டுக்கு வா. ஒரு பார்ட்டி இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். எங்க அம்மா 9 மணிக்கு அப்ப 10 மணிக்கு வரேன். சரி, கிளம்பு. Yes, sir. Yes! Yes! ஹாய், ஜேட் இருக்காளா? டேனியல் ஏன் இங்க வந்திருக்கான்? அவனை உள்ள வர சொல்லுங்கம்மா. வீட்ல மட்டும் நீ பார்ட்டி பண்ணனா நான் உன்னை தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன் ஜேட். 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்க, உள்ள விடுறீங்களா? என்ன டைம்க்கு எல்லாரும் இங்க வராங்க? எதுக்கு வரணும்? பார்ட்டிக்கு தான். இன்னைக்கு பார்ட்டியா? என்ன ஏமாத்தணும்னு நினைக்காத. இல்ல, எனக்கு புரியல. உன் கார்ல ஆல்கஹால் வச்சிருக்கியா? நான் குடிக்கலாம் மாட்டேங்க. அப்படின்னா சரி. ஆமா, பார்ட்டி எத்தனை மணிக்கு? என்ன பார்ட்டி? அதான் பார்ட்டி. ஜேட் என்கிட்ட சொல்லிட்டா என்ன டைம்னு சொல்லு. அம்மா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நைட் பார்ட்டி இருக்குல்ல, என்ன அது டைம்னு ஒண்ணும் சொல்லு. பார்ட்டிலாம் இல்லம்மா. டேய், குடிக்கிறேன்ற சாக்குல ஒரு சொட்டு உன் நாக்குல பட்டுச்சு, அவ்வளவுதான் உன்ன. நான் குடிக்க மாட்டேம்மா. ஜேம்ஸ், பார்ட்டினா நான் அப்ப கண்டிப்பா குடிப்பேன்பா. என்ன ஒரு ரூம் இந்த அளவுக்கு நாறுது? கொஞ்சம் ஜன்னலை திறந்து விடு. கதவை தட்டிட்டு வரலாம்லம்மா. மியா, நம்ம வீட்ல இன்னைக்கு நைட்டு நீ ஏதாவது பார்ட்டி பண்ண, அப்புறம் நான் உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவேன். ஓகே.
இன்னையோட 3 நாள் ஆக போகுது. இன்னைக்கும் நீ டேரா போட போறியா? பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க. திரும்பி தப்பான விஷயம்லாம் எதுவும் பண்ணிடாத நீயா. உங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவீங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் ஒரு வாட்டி தான் வீட் ட்ரை பண்ணிருக்கேன். தம்பி, என் பொண்ணு கிட்ட இருந்து தள்ளி இரு, கவனமா ஐயோ இருக்கணும். அம்மா, நான் கத்தி கதறதுக்குள்ள இங்க இருந்து போயிடுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் என்கிட்ட சொல்லிடுவாங்க. அம்மா போதும், ஜாக்கிரதை. போதும்மா. கதவை மூடிட்டு போங்கம்மா. அதெல்லாம் மூட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ரொம்ப கொடுமையா இல்ல? I saw your face displayed upon a crescent moon that wavers up and down depending how the petals blow. Always nested too fused through infected roots, searching for a message, but there's nowhere left to exit to. Heart full of vegetables. ராய்லி, ரெடியா எங்க இருக்கியா? வீட்ல ஸ்மோக் பண்ணாதன்னு சொன்னேன்ல. வீடு நல்லாதான் இருக்கு. என்ன நாய் தான் கேவலமா இருக்கு. வழி விடுறியா? தண்ணி எங்க இருக்கு? ஆமா, இது எங்க இருந்து கிடைச்சது? இது என்னன்னு நான் உனக்கு சொல்றேன். இது ஒரு சைக்கிக் ஹேண்ட். உயிரோட இருக்கும் போதே வெட்டப்பட்டது. உண்மையாதான். அது மீடியம் ஜாஷ், சைட் கிக் இல்ல. இது ஒண்ணும் உண்மையான கையெல்லாம் இல்லல்ல. உண்மையான கைதான் டானி பாய். நீயே பாரு, இதுக்கு மேல செராமிக் இருக்குல்ல, இத மட்டும் உடைச்சு பார்த்தா உள்ள உண்மையான கையே இருக்கும். போதும் நிப்பாட்டியா. நான் உண்மையாதான் சொல்றேன். இந்த கையை பிடிச்சா நம்ம இறந்தவங்க கிட்ட பேசுறோம்ல, அப்படின்னா இது உண்மையான கையா தானே இருக்கணும். என்ன சரிதானே? இது வெள்ளக்காரனோட கையா தான் இருக்கணும். அது ஒரு சாத்தானோட கைன்னு கேள்விப்பட்டேன். இன்னொரு கை இங்கதான் எங்கேயாவது இருக்கும். எங்கன்னு தெரியல. எங்க இருக்குமா? நீ கொஞ்சம் வாய மூடுறியா? ஏய் போடா. ஆல்ரைட். எங்க வாங்குனத? இல்ல நான் இத வாங்கல. இது என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது. யாரு? இப்ப உனக்கு பிரச்சனை என்ன டானி? இது சொப்பன சுந்தரி கார நான் யார் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க. அதோட கையை பிடிச்சி டாக் டு மீன்னு சொல்லு. தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காது. ஓகே, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. ராய்லி, லைட்ஸ் ஆஃப் பண்ணு போ. ஷூட் பண்றியா? ஹே டைம் பாரு. ஓகே சாம், என்ன பண்ணணும்னு தெரியும்ல, சொல்லு. Talk to me. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னது? ஓ ஷிட். Okay. I can. Okay. I can. Come on. நான் உன்னை ஏத்துக்கிறேன். ஹெலி அவனுக்கு சோக் ஆகுது. அமைதியா இரு. ஹெலி அதை நிறுத்த கஷ்டப்படுறான் பாரு. அமைதியா இரு. பங்கோ. நீ அவனை தொடுறது அவனுக்கு பிடிக்கல. நீ அவனை சாஃப்ட் ஆக்குற. இந்த ஸ்பிரிட் மோசமானதுன்னு நினைக்கிறேன். செம்மல்ல. பங்கோப்பா. ஐயோ, கன்றாவிடா டேய். டேய், என்னடா பண்ணிருக்க? பார்க்க முடியலடா. ச்சே. என்னடா பண்ற டேய்?
ஓகேவா? இது இவ்வளவு பண்ணா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. delete பண்ணு. அது delete பண்ணு. அதெல்லாம் முடியாது. Delete, please. delete பண்ணு. Reaction பாத்தியா? Guys, எப்பா அதை பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்துச்சுப்பா. ஓகே, அடுத்து நீ போறியா? நான் ட்ரை பண்ணவா? இவ்வளவு நடந்தோமா? உன்னோட டாக் எங்க இருந்து கூட்டிட்டு போ. அண்ட் நோ கேமராஸ். அப்பா இது செமையா இருக்குப்பா. திரும்ப ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஷார்ட் வேணும். எனக்கும். No way. டேய் நீ ரொம்ப சின்ன பையன்டா. உனக்கு 18 வயசு ஆகல உனக்கு இன்னும். 15 கூட ஆகல. என்னாச்சு? ஜேட் ப்ளீஸ். நோன்னு சொல்றேன்ல ரைலி. எப்படியோ போங்க. ஒரு 60 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. வாய மூடுறியா? 60 செகண்ட்ஸ் தானே. ராயலி கிட்ட இவ்வளவு கடுமையா இருக்காத. ஆமா ஜேட், எப்ப பார்த்தாலும் நீ டேனியல பத்தி தானே கவலைப்படுவேன். என் மேல உனக்கு அக்கறை இருந்திருக்கா என்ன? இல்ல எனக்கு புரியல. நீ எதுக்கு இது பண்ணணும்னு விரும்புற? ஜேம்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணவா? லாஸ்ட் டைம் நீ ரூமுக்கு வந்து கதறி அழுதி அதை மறந்துட்டியா? உன் ஃப்ரெண்டு கிட்ட அதை சொன்னியா? உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு மட்டும் உன் கூட இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு பாரு. என்ன பண்றது, உன் சிஸ்டர் தான் போர் அடிக்கிறாளே. கோமா இருக்கா போல. என்னாச்சு? வா போலாம். 60 செகண்ட்ஸ் தானே ப்ளீஸ். இல்ல இது நல்ல ஐடியாவா தோணல. அட்லீஸ்ட் நீயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தேன். சரி விடு. ஹே, நான் எப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? அப்புறம் ஏன் இப்ப பண்ணல? ராயலி 60 செகண்ட்ஸ் தானே ப்ளீஸ். ப்ளீஸ். ஓகே 50 வேணா பண்ணலாமா? ஓகே 50 ஓகே. 50 செகண்ட்ஸ். ஆசைப்பட்டுட்டான்ல. எல்லாரும் போன் ஆன் பண்ணுங்க. லெட்ஸ் கோ பேபி. வா உட்காரு உட்காரு. இந்தா கையை தூக்கு. ரெடியா? யா. ஓகே, பட்டே கலப்போ. ராலி என்னென்னமோ பண்றான். என்ன சொல்லணும்னு தெரியும்ல. இருபது செகண்ட்ஸ்லயே அழ ஆரம்பிச்சிடாத. நான் டைம் பாத்துக்கிறேன். டாக் டு மீ. என்ன இது? ராயலி பயப்படாத, சும்மா சொல்லு. நான் உன்னை
மடேங்கப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. நான் அதுக்கு சுத்தமா விரும்பவும் இல்லை. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் மியா. தயவு செஞ்சு நீ என்ன மட்டும் வெறுத்துறாத கண்ணா. அம்மா ஹே 50 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. வேண்டாம் ப்ளீஸ் க்ளோஸ் பண்ணாத. மியா. இவங்க என் அம்மா ப்ளீஸ். ஐ லவ் யூடா என்னோட செல்லமே. ஐ லவ் யூ டு அம்மா. I'm so proud of you. And எனக்கு 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 Oh my god. கையில இருந்த எடு. Oh my god! எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. நான் இந்த கட் இதாச்சும் பண்ணியாகணும். சீக்கிரம். யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. இல்ல இல்ல இது வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். சீக்கிரம். வேற பாரு. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. சரி பதட்டப்படாத, கொஞ்சம் அமைதியாயிரு. எல்லாரும் சமாளிச்சுக்கலாம், கொஞ்சம் அமைதியாயிரு. சரியா? ஒண்ணும் இல்ல. சொன்ன கேளு, நான் தான் சொல்றேன்ல. பழைப்பானே தெரியல. ஐயோ கடவுளே, என்ன பயப்பட வைக்காத. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பயத்துல இங்க ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ என்ன சொல்ல போற? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா ரெயிலே ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஏன் அவனுக்கு என்னாச்சு? அவன் முகத்தை ரொம்ப மோசமா இடிச்சுக்கிட்டான். என்னது முகத்தை இடிச்சுக்கிட்டானா? இல்ல அது கம்ப்ளீட்டா ஒரு ஆக்சிடென்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க வெறும் கேம் தான் விளையாடிட்டு இருந்தோம். அப்போ பார்த்து தான் அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆன மாதிரி அப்ப திடீர்னு டேபிள் எல்லாம் இடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டான். இல்லம்மா, அது வந்து ஜேட் ஜேட் ஒழுங்கா உண்மையை சொல்லிடு ஜேட். இத பத்தி கொஞ்சம் பேசலாமா மியா? அப்பா என்ன விடுங்க, எனக்கு தூக்கம் வருது. சரி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்ல. நாங்க அவனுக்கு எதுவுமே கொடுக்கல. அப்ப வேற என்னாச்சு? எனக்கு தெரியல. என்கிட்ட உண்மையை சொன்னா உனக்கு தான் நல்லது. ஆமா, நீங்க மட்டும் எனக்கு எல்லா உண்மையும் சொல்றீங்க பாருங்க. இப்ப எதுக்கு இந்த மாதிரி பேசுற? அம்மாவை பத்தி இது வரைக்கும் என்கிட்ட உண்மையை சொன்னீங்களா? சொல்லல.
விடுங்க. அவனுக்கு ஒண்ணும் ஆகல. தப்ப எடுத்துக்காத. இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பிடு. நோ ஜேட், கம் ஆன். மியா, என்ன தயவு செஞ்சு பேசாத. இங்க என்ன பண்ற? அவன் இப்படி இருக்கான்னு பார்க்கதான் இங்க வந்த. அவன் நிலைமை மோசமா இருக்கு. வாழ்வாஸ் அவனை போராடிட்டு இருக்கான். அவனுக்கு நீ ஏதாவது கொடுத்தியா? இல்ல. ரொம்ப நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லு. சத்தியமா நான் எதுவும் தரல. அவன் முகத்தை பாத்தியா? என் பையன் உனக்கு அப்படி என்னதான் பண்ணான்? நான் அவனை எதுவுமே பண்ணல. இங்க இருந்து போயிடு. கிளம்பு. நான் ப்ளீஸ் ஒரு வாட்டி அவனை பார்க்க. திரும்ப நீங்க வந்து போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். ப்ளீஸ் ஜேட், இங்க இருந்து போயிடுமியா. நான் ஜேட், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. Me. அம்மா, அம்மா, நீங்களா இது? எனக்கு ஹெல்ப் பண்ணு. அம்மா, 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 மியா. மியா, என்னாச்சு? நீ ஓகேயா? உங்க அப்பா கோவப்பட்டாரா? ஆமா. எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. சோ போலீஸ் என் வீட்டுக்கு கால் பண்ணல. அது எனக்கு நல்லது. நீ எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்க? கசன் வீட்டுக்கு. இப்போ வீட்டுக்கும் போக முடியாது. போனா எல்லாமே தெரிஞ்சிடும்ல.
வேணும்னா என் வீட்டுல தங்கிக்க. நானும் ஜேடு ஒன்னா இருக்கிறதால இப்படி பண்ணா சரியா வராது. யா, உண்மைதான். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, இது இல்லீகலான விஷயம் ஒண்ணும் கிடையாது. விஷயம் என்னன்னா, நான் தனியா இருக்க விரும்பல. ஓகே. நான் உங்ககிட்ட பேசினதை நம்ப முடியல. உங்க அம்மான்னு எப்படி சொல்ற நீ? ஃபர்ஸ்ட் வந்தது என் அம்மா தான். எங்க அம்மா தான் என்ன செல்லன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸ்பிரிட்ஸ்க்கு எப்படி தெரியும்? நம்ம யோசிக்கிறது உங்களுக்கு தெரியும்ல. என்ன சொல்ல போனா நமக்குள்ளதானே இருந்தாங்க. சோ நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அம்மா என்கிட்ட பேச முயற்சி பண்ணிருக்கலாம். செக் பண்ணி பார்க்கலாமா? இல்ல நான் திரும்ப பண்ண மாட்டேமையா. சாரி. நான் அதை மறந்தே போயிட்டேன். நான் அப்ப லூசரா இருந்தல்ல. இல்ல, நீ கியூட்டா இருந்த. நம்ம கை கொடுத்தது ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? உன்னோட ஃபிங்கர் டிப்ல என்னோட ஹார்ட் பீட் என்னால உணர முடிஞ்சது. அதுக்கு காரணம் என் கையை விட உன் கை பெருசா இருந்துச்சு. இன்னமும் அப்படிதானே இருக்கு. நீயே பாரு. உண்மையை ஒத்துக்க, உன் கைதான் இருக்கிறதுலே சின்னது. கரெக்ட் தான். என் வளர்ச்சி அவ்வளவுதான். பாத்தீங்களா, வந்தாச்சு. சூப்பர். நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஓகே. நல்லா இருக்குல்ல? கரெக்ட்டா இருக்கும். கேமரா வைக்கவா? ஓகே. இது ஃபிக்ஸ் பண்ணுங்க. இரு வரேன். வாங்க. வந்தாச்சு. நல்லா இருக்குல்ல? அம்மா, ஹேட்டர்ஸ்க்கு ஏதாவது மெசேஜ் சொல்றீங்களா? வந்து நேர்ல பேசுங்கடா. ஐயோ, என்னை விட்டு போ, கீழே இறங்கு. இதுல யார் அழகு? நான் தான். இல்ல, நான் தான். யார் ஹார்ட்? நான் தான். யார் பெஸ்ட்? நான் தான். யார் ஃபன்னியஸ்ட்? நான் தான். எல்லாமே நீங்க தானா? நீங்க ரொம்ப மோசம். நீதான். ஹேட்டர்ஸ் வாங்கடா.
மியா இங்க பாரு. டேனியல் 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 எழுந்துரு டேனியல் எழுந்துரு டேனியல் எழுந்துரு Oh my God! மியா மியா நிறுத்து. எங்க போயிட்டாவ? ஐயோ எங்க போயிட்டா? அவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. நம்ம கான்டாக்ட் பண்ணவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. என்ன உளறிட்டு இருக்க நீ? அது உன் கால வாயில வச்சு. அத பண்ணது நீதான். உன் வாயில தான் என் கால் இருந்துச்சு. நான் எதுவும் பண்ணலையே. நான் கிளம்புறேன். நான் எதுவும் பண்ணல. மியா ஸ்டாப். நான் கிளம்புறேன். விட்டு போகாத ப்ளீஸ். அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மா டாக் டு மீ. அம்மா அம்மா நீங்க தற்கொலை பண்ணிட்டீங்களா? இல்ல, நான் வேணும்னு அந்த மாதிரி பண்ணல மீ. உண்மையாவா சொல்றீங்க? நான் உன்னை விட்டுட்டு போகணும்னு எனக்கு நினைச்சதே இல்ல. சத்தியமா நான் உன் கூட தான் இருக்கேன். எப்பவுமே இருப்பேன். மியா, ராயலிக்கு உன்னோட உதவி தேவை.
உன்னோட அப்பா பண்றாரு. இவனை கொஞ்சம் பாத்துக்கிறியா? ரைலி, ரைலி ப்ளீஸ் ஏதாவது சொல்லு. ரைலி, ரைலி. அம்மா, அம்மா, ரைலி ப்ளீஸ் நிறுத்து. நிறுத்து. நோ, நிறுத்து. ரைலி நிறுத்து. ரைலி, ஏன் இந்த மாதிரி பண்ற? இங்க பாரு, நிறுத்து. நோ, டேய், இவன் இந்த மாதிரி பண்றதை நிறுத்துங்க ப்ளீஸ். என் பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ரைலி நிறுத்து, சொல்றத கேளு, பண்ணாத. ஏன் இப்படி பண்ற? நிறுத்து ரைலி, நிறுத்து. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. போலீஸ்க்கு இந்த வீடியோ காட்டினது யாரு? உண்மையை சொல்லுங்க. போலீஸ் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான விஷயம் யார்கிட்ட இருந்தும் கிடைக்கல. இப்போ என்ன பண்ண போறாங்க தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் சரி, நாம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அவன் எப்படி இருக்கான்? அவனுக்கு நினைவு வரும்போதெல்லாம் தற்கொலை பண்ணிக்க பாக்குறான். அவனை அப்படியே வச்சிருக்காங்களா? என்ன? டக்கெட்டுக்கு அந்த கையை கொடுத்தவன் அதுக்குள்ளேயே நீங்க செத்து போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான்னு சொல்லியிருக்கான். உங்கள யாராவது அத மறுபடியும் பாத்திருக்கீங்களா? அத பாத்திருக்கீங்களானா என்னன்னு சொல்ற? ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மாவை நான் பார்த்தேன். அண்ட் என் வீட்டுல டேனியல் அட்டாக் பண்ணதை நான் பார்த்தேன். நீ ஏதாவது பாத்தியா? நான் எதுவும் பார்க்கல. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் எதிர்த்து பார்க்கும்போது மியா வந்து எனக்கு தெரியல என் காலை வாயில வச்சிருந்தா. என்ன? ஜேட், நீ அவளோட இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? உன் காலை எதுக்கு அவன் வாயில வச்சிருந்தா? கிட்ட மறைச்சிருக்கல. எனக்கு எதுவுமே இங்க தெரியாது. பாருங்க, நம்ம எதையும் பார்க்கல, சரியா? ஜேட், அத நம்ம எல்லாருமே தானே பண்ணோம். அண்ணி உன் அம்மாவை ஏத்துக்கவே இல்லையா? அப்புறம் எப்படி பார்த்த? மத்தவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணுவான்னு டக்கெட் சொன்னால. ஒரு நிமிஷம், டக்கெட் யாரு? அவன் தான் எனக்கு இந்த கை கொடுத்தான். அவனை 2 வாட்டி பார்ட்டியில பார்த்திருக்கான், அவ்வளவுதான். அப்ப இந்த கேம் விளையாடும் போது நான் இந்த கையை அவன்கிட்ட கேட்டேன். அப்பதான் என்கிட்ட கொடுத்தான். அவனும் எதையோ பார்த்துதான் சொன்னான். அதுக்கப்புறமா அவன் பைத்தியமா மாறிட்டான். முதல்ல அவன் பிரதரை குத்துனா, அப்புறம் தற்கொலை பண்ணிட்டான். அவன் பிரதரா? அவன்கிட்ட பேசலாமா? வாட்ஸ்அப் ப்ரோஸ், இங்க என்ன பண்றீங்க? டக்கெட்டை பத்தி பேசதான் வந்தோம். அதானே. இதுல மோசமான விஷயம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நம்புனான். ஏன்னா நீங்க தானே அவனை இந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கு இன்வைட் பண்ணி கூட்டிட்டு போனீங்க. அவனை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல? நாங்க ஒன்னும் அவனை யூஸ் பண்ணல. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு இருக்க பிரச்சனையை புரிஞ்சிருப்பாங்க. ஆனா நீங்க புரிஞ்சுக்கல. இங்க பாரு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு எங்க எல்லாருக்குமே புரியுது. இப்போ உன் ஹெல்ப் வேணும். என்ன ஆள விடுங்கப்பா. கோல். நமக்கு நெருக்கமா இருக்கிறவங்கள இழந்துட்டா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அவன் கூட இருந்தவங்கள அவனை பைத்தியமாக்கிட்டாங்க. அவன் மட்டும் அதை பண்ணாம இருந்திருந்தா அவங்க போயிருப்பாங்க. என் தம்பி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனும் பைத்தியமாயிட்டான். சின்ன பையனை விளையாட விட்டீங்க.
அவனோட பாடியை அவங்கள விரட்டிடும். என்ன ரொம்ப நேரம் இருந்தா அவங்க வீக் ஆயிடுவாங்க. அதான் நடக்கல. பொறுத்திருந்து பாருங்க. அது அவனை கொன்னுட்டு இருக்கு. இதுக்கு மேலேயாவது மத்தவங்க வாழ்க்கையில விளையாடாம இரு ஜாஷ். என்ன பாக்குற? ஜெய் ஜெய், நீ எங்க போற? இரு ஜெய். அவன் பண்றேன்னு சொன்னா பண்ண விட்டுருவியா? எதுவும் நடக்காதுன்னு தான் நாங்க பண்ணோம். அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க எல்லாரும் தானே சொன்னீங்க. நீதான் 60 செகண்ட் சொல்லி 2 நிமிஷம் பண்ண. 60 செகண்ட்ஸ் சொல்லி 2 நிமிஷம் விட்டுருக்காங்க. அது பார்த்தா தானே என் பாய் ஃப்ரெண்ட் வேற ட்ரை பண்ணிருக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இங்க இருந்து போறியா? கடவுளே, எங்க குடும்பத்துல நீ வராம இருந்திருந்தா நாங்க நிம்மதியா இருந்திருப்போம். கேண்டில் நம்ம ஊதிட்டோமா? எனக்கு ஞாபகம் இல்ல. ஒருவேளை கதவு திறந்து நம்ம மூடாம விட்டுருந்தா? என்ன உளர்ற? திரும்பவும் அவனை வச்சு பண்ணலாம். ஆனா இந்த தடவை கேண்டில் ஊதிடலாம். நீ இதை திரும்ப பண்ண போறியா? அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா? அவனை காப்பாத்த வேண்டாம். மாதிரி நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும் ஜெய். நான் இதை அப்புறமா கொடுக்கறேன். முடிச்சதுக்கு அப்புறம் அதை எரிச்சிரு. ஹே, குட் லக். அம்மா சீக்கிரமே வந்துருவாங்க. சீக்கிரமே முடிஞ்சிடும். Oh my God. Come on, Riley. உன் கையை கொடு. Talk to him. ஓகே, இப்ப அதை ஊது. ஏதாவது தெரியுதா? எனக்கு தெரியல. நம்ம திரும்பவும் ட்ரை பண்ணலாமா? திரும்பவும் ட்ரை பண்ணலாம். Talk to him. இது வேலைக்கு ஆகல. ஓகே, விட்டு. அவன்கிட்ட பேச நான் வேணா கை யூஸ் பண்ணவா? என்னது? அவன் ஒன்னும் சாகல. இல்ல, ஒருவேளை அவன் ஆன்மா அவன் பாடியை விட்டு பிரிஞ்சிருந்ததுன்னா? இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் லிம்போல தானே இருக்கும். ஒருவேளை நம்ம ரயிலையும் அங்க இருந்தா? ஒருவேளை அவன் இருந்தா? ஒருவேளை இல்லன்னா? யா, இது பேட் ஐடியா மியா. மியா, மியா வேண்டாம். Riley, talk to me. Hi. அவனா இது? எங்க பையன் யாராவது இருக்காங்களா? அந்த பையன் அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? ப்ளீஸ். என்னால உன்னை அங்க கூட்டிட்டு போக முடியும். ஓகே, நான் உன்னை ஏத்துக்கிறேன். உனக்கு ஒன்றும் ஆகல. வேண்டாம் வேண்டாம், என்ன தொடாத ப்ளீஸ். என்கிட்ட வராத வராத. நாங்க தான் ஜீடன் டானி. என்னாச்சு உனக்கு? நான் அவனை அங்க பார்த்தேன். அவனை கஷ்டப்படுத்துறாங்க.
அவங்க அவனை விட மாட்டாங்க. அவங்க அவனை விட மாட்டாங்க. மியா, இது வரைக்கும் நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லல. ஆனா சொல்ல விரும்புறேன். உன்னுடைய அம்மா அவ இறக்கிறதுக்கு முன்ன நமக்காக ஒண்ணு விட்டு போயிருக்கான். அதை நான் உன்கிட்ட காட்ட பயந்துகிட்டு இருந்தேன். நான் பண்ணது தப்புதான். ஏன்னா அது நான் பார்க்கறத விட நீ பார்த்தா தான் சரியா இருக்கும். நான் அதை படிச்சு காட்டுவா? அன்புள்ள மேக்ஸ் அண்ட் மியாக்கா, இன்னைக்கு நாள் செவ்வாய்க்கிழமை. மழை வேற பெய்யுது. என்னுடைய மனசுல நம்பிக்கை இழந்த மாதிரி நான் உணர்றது ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நடக்குது. உண்மையை சொல்ல போனா எனக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு. நீ உன்னுடைய வாழ்க்கைய நிம்மதியா வாழ்வேன்னு நம்பிக்கை இருக்கு. அண்ட் சந்தோஷமா வாழ்வேன்னு நம்பிக்கை இருக்கு. நான் இப்படி பண்ணதுக்காக என்ன வெறுக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். நான் இப்படி பண்ணதுக்காக என்ன வெறுக்க மாட்டேன்னு நம்புறேன். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ நிம்மதியா வாழ்வேன்னு நான் நம்புறேன். நான் என் கஷ்டத்துல இருந்து விடுபட போறேன். என்ன மன்னிச்சிடு மியா. இது அவ எழுதுறதா மியா? உண்மையாதான். அவங்க அப்படி பண்ணிக்கல. அவங்க அப்படி பண்ணிக்கலன்னு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க அதை வேணும்னு பண்ணிக்கலன்னு சொன்னாங்க. உண்மையிலே அவங்க என்கிட்ட சொன்னாங்கப்பா. மியா, 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 ஏச்சலாம். இங்க வா. உன்கிட்ட இதை மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருமா? நீ இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன். அது உண்மை கிடையாது. இருங்கப்பா வரேன். எங்க போற? நான் போயிட்டு கண்டிப்பா வரேன். நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. நான் வந்துடுறேன். மீ, அவன் போய் சொல்றான். அப்ப எதுக்கு அதை எழுதுனீங்க? நான் அதை எழுதல. சத்தியமா எழுதல. அது உன்னோட அப்பாவே இல்ல தங்கம். என்னது? மியா, அது மேக்ஸ் கிடையாது. மியா, அவரை மாதிரி அவங்க நடிக்கிறாங்க. அவன் கண்டிப்பா ஒண்ணு சும்மா விட மாட்டான். மியா, வந்து கதவை தர. ரயிலி அங்க இருக்க கூடாது. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காமே. இப்ப நான் என்ன பண்றது? அவன் இறந்தே ஆகணும். மியா, இந்த கஷ்டத்துல இருந்து அவனை நீ விடுவிக்கணும். இல்லம்மா, இல்ல, என்னால முடியாது. அவனை கண்டிப்பா அவங்க விடவே மாட்டாங்க. ப்ளீஸ். அவனை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் மீ. ஒழுங்கா வந்து கதவை தர. அவனுக்கு உதவு மியா. மியா, டோர் ஓபன் பண்ணு. அவனுக்கு உதவி பண்ணு மியா. தயவு செஞ்சு என்னை விட்டு போங்க.
மியா மியா கதவை திறக்க முடியல. மியா ஜெய்ட், நீ ஓகேவா? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நம்ம அவனை காப்பாத்தலாம். அவன் இப்பதான் பெட்டர் ஆயிட்டு இருக்கான் தெரியுமா? அவன் கண் முழிச்சு பார்த்தான், பழைய மாதிரி ஆகிட்டு இருக்கான். நான் அவனை பார்த்தேன் ஜெய்ட். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு நரக வேதனை. என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு காட்டுறேன். என்ன காட்டுற? நான் சொல்றத கேளு. நீ இங்க வா ஜெய்ட், ப்ளீஸ். என்ன நம்பு. ஐயோ கடவுளே. ஓகே, நான் கிளம்பி வரேன். மியா, என்ன மன்னிச்சிருங்க. நோ, இட்ஸ் ஓகே. உட்கார. நானும் உன்னை பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டே இருந்தேன். நீ தான் வரவே இல்லை. நீங்க தான் வர வேணாம்னு சொல்லிட்டீங்களே. இது கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன். அதுல எந்த தப்பும் இல்லை. உங்க கோவம் நியாயமானது. எனக்கு கோவம்லாம் இல்லை. அது ட்ரக்ஸ் இல்லை மியா. இவனுக்கு நடந்திருக்கிறது பிரேக் டவுன். என்னால ஏத்துக்க முடியல. என் மகனுக்கு நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சு நான் உன் மேல பழி போட்டுட்டேன்னு மன்னிச்சிருமா. நான் அவனோட ஃப்ரெண்ட். நீ அவனோட ஃப்ரெண்ட் இல்ல மியா, குடும்பத்துல ஒருத்தி. நீங்க வந்தது தெரிஞ்ச அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? நான் இவன் கூட கொஞ்சம் தனியா இருக்கணும். ப்ளீஸ். கண்டிப்பாமா.
என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. கண்டுபிடிச்சதல்ல. மியா, உன் கதையை இதோட முடிக்கிறேன். உன்னால அவனை மீட்கவே முடியாது. அவன் எங்களுக்கு சொந்தமாயிட்டான். அவன் இப்ப எங்க இருக்கான்? நீ பார்த்தல. ஒரே ஒரு வாட்டி என்ன தொட்டு பாரு. நான் உன்னை உணரணும்னு விரும்புறேன். என்னத்தோட ஜேட், நீ எங்க இருக்க? நான் இப்ப மேல் வீட்ல இருக்க. அவ இங்க இல்ல. மேக்ஸ்க்கு இப்ப ஆம்புலன்ஸ் தேவை. அவதான் இங்க இருக்காளே. அம்மா, நீ ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? அம்மா அவ அங்கேயா இருக்கா? ஆமா, ரயிலையோட இருக்கா. ஐயோ அம்மா, உடனே போய் பாருங்க. மியா, ரைலி. ஹே, என்னோட பையன் எங்க? இந்த ரூம்ல தானே இருந்தா. ஆனா உங்க பையன் இங்க தானே இருந்தா. அதத்தான் நானும் கேக்குறேன், எங்க? மியா, மியா, ரைலி, மியா, மியா. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவனோட கதையை முடிச்சிருச்செல்லும். நீ செய்யறது சரியான விஷயம்தான். அவனோட கதையை முடிச்சிரு. என்னால் அவனை பாதுகாக்க முடியும். இனி நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன்.
ராய்லி அம்மா அவனுக்கு ஸ்கூல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா? அவன் அந்த பொண்ணு கிட்ட அன்னைக்கு பேசிட்டு இருந்தான். இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் போய் சொல்லாத. நீ என்கிட்ட உண்மைதான் சொல்றியா? எஸ்மா. அம்மா கிட்ட எதுவும் மறைக்க கூடாது. அப்ப அந்த பொண்ணு யாரு? அப்பா 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 நில்லுங்க. ஜேட் சோ அப்பா 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 இருங்க. அப்பா இருங்க. அப்பா அப்பா என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ். ஞாபகம் இருக்குல்ல? அதை சொல்லு. நான் உன்னை ஏத்துக்கிறேன். I saw God in a body bag. I got lost in the stars when they crossed like a polygraph. Never lied, cardiac in every line. Insomniac forever, never go to sleep again. Black lungs from the fallen ash. Giraffe tongue with a heart to match. Get sawed in half like the Dahlia. Plays plain on display in Hollywood. Painted all like Dollywood. Face of war, fountain pens, melting countenances in a drawing book. A psycho full of cyclones. Eyes closed, I go cold when I fly low. Brains feed on haikus. Eyes so isolated in my temples. Cairo, bouncing from their homes like they're silos. I'm Silent Hill, tell me where the time went. Kill pyramids that followed with a knife grip. Vice grips always on the mind when the crisis hits. Everywhere is like a mine I step. I'm an atom bomb made of atoms, atom up. Adam's apple rotten, smash the applesauce. Adamant, no Adam Eve in anatomy. Only albatrosses if I have to speak. Another casualty of the casted wings casually. I'm high again, vibrant as a hyacinth. Idling, so I pretend that my defense is working. Lurking with the burdens that still have below the surface. I know these things have meaning, sometimes I don't know the purpose. Introverted, dizzy from the disconcerted tizzies. Mr. Perfect isn't worth it, give me what I didn't earn. Put it in and earn, live and learn. I could never tell the difference when I'm miniature. Red alerts, red alert like ministers. It's hard to breathe when you're drowning in the goodbyes. But I'm still here now, so tell me what it looked like. They use a sword to signify that you're a good night. Then use the same one to kill you and say good night. Good night, good night.